இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள், ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் குடும்பமாய் சென்று திருப்பலியை கண்டு சந்தோஷமாய் சமாதானமாய் திரும்பி வீட்டிற்கு வாருங்கள். அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? இயேசுவின் உள்ளத்தோடு இணைந்து இருக்கிறீர்களா? அது என்ன இயேசுவின் உள்ளம், கடவுளின் உள்ளம் என்று யோசிக்கிறீர்களா? இயேசுவின் உள்ளம் அது கருணை உள்ள உள்ளம். பிறர் உயிர் மேல் இரக்கம் இருந்தால் எந்த தவறுமே இந்த உலகில் நடக்காது. அது மறைந்ததால்தான், அந்த கருணையும் அன்பும் இந்த உலகில் இல்லாததால்தான் கொலை, கொள்ளை, போர், கடத்தல், தகாத உறவு, கணவன் மனைவி இடையே பிரிவு, கற்பழிப்பு, ஏமாற்று, லஞ்சம் எல்லாம் நிறைந்து இருக்கின்றது. நாமுமே நம் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றோம்? சற்றே சிந்தியுங்கள். நல்லா படி, நல்ல வேலைக்கு போக வேண்டும், கை நிறைய சம்பாதிக்கணும், ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், வீடு வாசல் என்று சேர்க்கணும், அப்போதான் 4 பேர் உன்னை மதிப்பாங்க. இதைத்தானே நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். நல்ல மனிதனாக இருப்பா, பொய் சொல்லாதே மகளே, திருடாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, பிறர் மனைவியை விரும்பாதே, பெரியோர்களை மதித்து நட. இதையெல்லாம் இன்று வீடுகளில் நம் பிள்ளைகளுக்கும் இளம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருகிறோமா? சற்றே சிந்தியுங்கள். இல்லையே நண்பர்களே. ஆனால் அப்படியே சில வருடங்கள் பின்பு போய் பாருங்கள். நீங்களும் நானும் குழந்தைகளாய் இருந்தபோது நம் பெற்றோர், தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா அனைவருமே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், நம்மை திருத்திக் கொண்டே இருப்பார்கள். யார் வேண்டுமானாலும் கைப்பிடித்து கோயிலுக்கு அழைத்து சென்று விடுவார்கள். நல்ல காரியங்களை நமக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த நிலையிலிருந்து நாம் தவறிவிட்டோமே. பிறகு எப்படி நம் குழந்தைகளுக்கு தெரியும்? குழந்தைகள் நினைக்கிறார்கள், நாம் படிப்பது, இவ்வளவு செலவு பண்ணி நம் பெற்றோர் நம்மை படிக்க வைப்பது, நாம் பணம் சம்பாதிக்கத்தான், நான் நல்ல மனிதனாக வாழ அல்ல என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கல்வி அது மிகவும் அவசியம்தான். ஆனால் அந்த கல்வியை கொண்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது நம் கடமையல்லவா நண்பர்களே? சிந்தித்து பாருங்கள். இன்றைய நற்செய்தி கூறுகிறது, நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று. அது நிதர்சனமான உண்மை, அது சத்தியம். இன்று பலர் வாழ்வில் நேர்மையற்ற செல்வத்தை சம்பாதிக்கிறார்கள். அதை கொண்டு நண்பர்களை சேர்க்கின்றார்கள், காக்கா பிடிப்பார்கள், ஈசல் போல் உங்களை மொய்ப்பார்கள். ஆபீஸில், குடும்பத்தில் கூட இப்படி நடக்கின்றது. ஆனால் அந்த பதவி, பணம் சற்றே குறைந்ததும் அவர்களும் எங்கே போனார்கள் எங்கே தெரிந்து விடாது, மறைந்து போவார்கள். மிக சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத் தகுந்தவராயிருப்பர் என்று வசனம் கூறுகிறது. உங்களை நம்பி ஒரு பொருளை ஒப்படைக்கிறார்கள் என்றால் அதை கையாளுவதில் நம்பத் தகுந்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி அந்த நம்பிக்கை இல்லாமல் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் என்ற கேள்வியையும் விவிலியமே கேட்கின்றது. நான் மட்டும் மற்றவர்களை ஏமாற்றுவேன், ஆனால் என்னிடம் மட்டும் அனைவரும் நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி நியாயம்? நீ அறிவாளி, வித்தைக்காரன், மற்றவர்களை ஏமாற்றுவாய் என்றால் உன்னை ஏமாற்ற இன்னொரு வித்தைக்காரன் பிறந்திருப்பான்.
நாம் பிறருக்கு கெட்டது செய்தால் அது திரும்ப வந்து அதை விட 10 மடங்கு சிறப்பாய் நமக்கு செய்துவிட்டு போகும் நண்பர்களே, இது நிச்சயம். இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது, வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் 2 காலணிக்கு வறியோரையும் வாங்கலாமா என்று. இதற்கு பணம் இருந்தால் எதையும் செய்யலாமா என்ற ஒரு கேள்விதான் நம்மிடம் கேட்கப்படுகின்றது என்று அர்த்தம். ஆனால் அப்படி நாம் செய்யும் ஒரு செயலை கூட இயேசு நிச்சயம் நீதி விசாரிப்பார். கவனம் தேவை நண்பர்களே. ஜெபிக்கலாமா? இயேசுவே, இல்லாதவர்களை தூசியிலிருந்து தூக்கி நிறுத்துகிறவரே, வறியவரை கைதூக்கி விடுகிறவரே, உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கிறவரே, நீர் நீதியுள்ள தேவன், அனைத்தையும் காண்கின்ற தேவன். நாங்கள் கடவுளுக்கும் பணிவிடை செய்து வாழ தேவையான செல்வத்தை சரியான முறையில் சேர்த்து உழைத்து சம்பாதித்து நல்ல எண்ணங்களோடு எங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து கடவுளுக்கும் செல்வத்திற்கும் இருகொள்ளி பாம்பாய் பணிவிடை செய்யாமல் கடவுளை முதலாவதாக எங்கள் வாழ்க்கையில் வைத்து தேவையான செல்வத்தை நன்முறையில் தேடி வாழ அருள்தாரும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.